வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். இது வியூ சீரிஸோடைய அடுத்த வீடியோ. இதில் ப்ரொடக்ஷன் பில்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். நடுவில் நான் ப்ரொடக்ஷன் பில்டுனா என்னன்னு அப்பப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டில் போய் நம்ம ரவுட்டர் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பாத் ஸ்லாஷ்னு வந்ததுன்னா அந்த காம்பனண்ட் போகிற மாதிரி. இங்கே செகண்ட் காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து லேசி லோடிங் கான்செப்ட், அது அப்புறமா பார்க்கலாம். ஸோ இப்போது டெர்மினல் ஓப்பன் பண்ணி இந்த டைரக்டரியில் போயிட்டு npm run build அப்படின்னு கமாண்ட் கொடுத்தோன்னா ப்ரொடக்ஷன் பில்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ரொடக்ஷன் பில்டு என்ன பண்ணுன்னா நார்மலான ரீடபிள் ஜேஎஸை மினிஃபை ஜேஎஸாக மாற்றும். அதாவது ஹேக் பண்ணுறதுக்கு கஷ்டமான மாதிரி மாற்றும். நம்ம ப்ரொடக்ஷன் பில்டு எடுக்காமல் இருந்தோன்னா என்ன ஆகும், நம்மளுடைய ப்ரௌசரில் அந்த கோட் அப்படியே தெரியும். இப்போ இது எரர் வந்திருக்கு. இது என்னென்னா இங்கே லாங்குவேஜ் டிஎஸ்னு கொடுத்தா தான் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். அப்புறமா ப்ரொடக்ஷன் பில்டு எடுக்கும்போது என்ன ஆகும், இந்த ஜேஎஸ் ஃபைல் எல்லாம் மினிஃபை ஆகிடும். மினிஃபை ஆகிட்டு நான் ரீடபிள், அதாவது நான் ரீடபிள் சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டமான ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் அதை வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ ஒரு மாடியூலும் நீங்கள் வந்து இந்த lang equal to ts கொடுக்கணும். அப்போ தான் இந்த ப்ரொடக்ஷன் பில்டு. இன்னொன்று வந்து இந்த ப்ரொடக்ஷன் பில்டு தேவையில்லாத வேரியபிள்ஸ், நம்ம ட்ரீ ஷேக்கிங் சொல்லுவோம் ஆங்குலரில், அதெல்லாம் வந்து இங்கே நடக்கும். அது டீட்டெயிலாக பேசுகிறேன் இன்னொரு நாள். இங்கே பார்த்தா 2 பண்டில் ஜென்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். ஒன்று வந்து நார்மலான பண்டில், இன்னொன்று நம்ம காம்பனண்ட்டாக போட்டதுனால இதுக்கு மட்டும் தனி பண்டில். அபவுட் வியூ அப்படிங்கிறது செப்பரேட் பண்டிலாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம அந்த அபவுட் அப்படிங்கிற யூஆரில் ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பண்டில் லோட் ஆகும். இல்லைன்னா இந்த பண்டில் லோட் ஆகாது. இந்த அபவுட்டுங்கிற பண்டில் அது ஒரு சைஸ் இருக்கு இல்லையா, 37 கிலோபைட். ஸோ அந்த ஃபைல் வந்து தேவையில்லாமல் லோட் பண்ண வேண்டாம். யார் ஒருத்தர் அந்த அபவுட்டுன்னு யூஆரில் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் லோட் ஆகணும். இந்த மாதிரி ஃபீச்சர் எனேபிள் பண்ணணுன்னா தான் நம்ம வந்து இந்த காம்பனண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ அது லேசி லோடிங் ஆகிடும். இப்போ நான் கான்டாக்ட் மீயை வந்து லேசி லோடிங்காக மாற்றிருக்கேன். இப்போ பார்த்தோன்னா கான்டாக்டும் இன்னொரு பண்டிலாக க்ரியேட் ஆகிடும். அபவுட் மீன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு, இன்னொன்று கான்டாக்ட் வியூ அப்படிங்கிறதும் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த மெயின் பண்டிலோடைய சைஸ் குறைஞ்சிடும். ஸோ உங்களுடைய யூஆர்எலுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக எனக்கு செப்பரேட் பண்டிலாக போடணும், எல்லாமே ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபஸ்ட் டைம் லோட் ஆகும்போதே லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த மாதிரி காம்பனண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி, இது லேசி லோடிங் கான்செப்ட், இது அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா எல்லாமே ஒரே பண்டிலாக ஆகிடும். இப்படி பண்ணோன்னா தனித்தனி பண்டில் ஆகும். இப்போ பாருங்கள், 3மே செப்பரேட் பண்டிலாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஹோமுக்கு ஒன்று, அபவுட்டுக்கு ஒன்று, கான்டாக்டுக்கு ஒன்று. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொடக்ஷன் பில்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபைலை நீங்கள் உங்களுடைய என்ஜின் சர்வர்லையோ இல்லை அப்பாச்சி சர்வர்லையோ போட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் அப்ளிகேஷனை பார்க்கும்போது ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் போனால் உங்களுக்கு கோடு தெரியாது. இதுதான் ப்ரொடக்ஷன் பில்டோடைய அட்வான்டேஜ். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம் சொல்ல மறந்துட்டேன்.